வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கடைசி ராசியான மீன ராசி. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் உங்களுடைய லைஃப் டைமா என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சில கிரக சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாத இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நடந்து குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அவங்க வேலைக்கு போகக்கூடிய டயத்தில் இவர்களினுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். யாருமே பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வரும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு ஒரு இடத்துல ஆணித்தனமான சில பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். அதனால தான் இந்த பதிவை நம்ம எடுத்து பேசுகிறோம் இன்னைக்கு. இதில் இந்த மீன ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், எந்தெந்த இடத்துல கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும், அதில் நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குருவினுடைய ராசி, அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அப்படின்றதுனால லைஃப்ல ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய முதல் ராசி என்பர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். மீனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மீன்களினுடைய குறியீடு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். மீன்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணீர்ல மட்டும்தான் இருக்கும், வெளியில வந்தா அதனால வாழவும் முடியாது. அந்த மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான். தனியா விட்டுட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு வாழ்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்மளால எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பதற்றமும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த பயத்தையும் பதற்றத்தையும் நம்ம சேர்ந்து, அதாவது இவர்களோட டிராவல் பண்ணக்கூடியவர்கள் சேர்ந்து பேர் பண்ணும்போது, அந்த சுமையை தூக்கும்போது ரொம்ப எளிமையா அந்த வாழ்க்கை பாடத்தை ரொம்பவும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள் தான். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது இந்த மீன ராசி. இந்த மீன ராசி என்பர்களுக்கு 7.5 சனி அப்படின்றது இப்போ ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அந்த 7.5 சனியிலிருந்து பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க, எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல். ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் பாதிப்பை கொடுத்தாலும் இவர்களினுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இவர்களை ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இந்த ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது குறைவாக தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது இந்த கிரக சேர்க்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சில கிரகங்களினுடைய சேர்க்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிறக்கும்போது ஒரு சில கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இந்த மீன ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியாக செட்டில் ஆகக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் தான். ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் உத்தியோகம் தான் அதிகப்படியான வளர்ச்சிகளையும் கொடுக்கும். அதே சமயத்தில் அவர்களுக்கு பொருளாதார ரீதியான சில முன்னேற்றங்களையும் அந்த தொழில் தான் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி சர்வீஸ் சார்ந்த சில தொழில்களும் இவர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில தொழில்கள் அப்படின்றது நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்களாக தான் இருக்கும். இப்போ எந்த கிரக சேர்க்கை இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனும் செவ்வாயும் சேர்ந்த கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை கொடுக்கும். புதன் செவ்வாய், புதன் குரு,
இந்த மாதிரியான சில கிரக சேர்க்கைகள்லாம் இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு தான். ஏன்னா ஒரு இடத்துல நல்லா வளரணும், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோட, வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரியான சில வசதிகளோட இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தன்னுடைய சந்ததியினருக்கு எந்த விதமான ஒரு பாரமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள், அதாவது புதன், செவ்வாய், புதன், குருன்ற மாதிரியான கிரக சேர்க்கை அதிகப்படியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். 7 தலைமுறைகளுக்கும் சேர்த்து சம்பாதித்து வைக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் இந்த புதன் குரு கிரக சேர்க்கை இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதே சமயம் குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக இந்த குரு சனி சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் கரெக்டா 45 வயதுக்கு மேல, அதாவது 40 வயதுக்கு மேலேன்னே சொல்லலாம். 40லிருந்து 45 வயதுக்குள்ள இவர்களினுடைய வாழ்க்கை வளர்ச்சியை தொட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்ல ஒரு 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 ஆட்டம் ஆடி இருந்தா கூட அப்படியே டோட்டலா டவுன் ஆயிருக்கும். அதிலிருந்து சில பிரச்சனைகளும் வந்திருக்கும். திரும்பியும் இவர்கள் தனக்குண்டான ஒரு வாழ்க்கையை மறுபடியும் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு சனி கிரக சேர்க்கை இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அதனால இந்த பிரம்மஹத்தி தோஷம் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையும் புதன் குருவும் கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு வெவ்வேறு பாதைகளாக வளர்ச்சியை கடைசி நம்ம தொடக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைஃப்ல எண்ட்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையாக தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு திரும்பியும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்காது. அதில் இந்த புதன் குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது சாதனைகள்லாம் உருவாகுவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். அதே சமயம் புதன் செவ்வாயெலாம் இருக்குன்னா ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த விதமான ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நிதானமான ஒரு வெற்றியை தன்னுடைய லைஃப் டைமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையாகப்பட்டது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு திடீர் ராஜயோகம்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ராஜயோகம் ஏற்படணும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு லக்கியான ஒரு விஷயம் நமக்கு நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு 4-7 குடையவர், அதாவது கலத்திரஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி. ஆனால் இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் அடைகிறார். அது நம்ம ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் ஒரு ஏமாற்றம் இருந்து திரும்ப மறுபடியும் நான் சொன்ன மாதிரியாக அந்த 40 வயசுக்கு மேலே ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். இந்த மீன ராசியில சுக்கிரன் உச்சமடைகிறதுனால பணத்தை பணமாகவே மதிக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப அள்ளி அள்ளி பணம் இருக்கும்போது எல்லார்கிட்டையும் அள்ளி அள்ளி கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே இவர்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதனால கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள், கோர்ட்டு கேஸ் வழக்கு இதெல்லாமே இந்த சுக்கிரன் உச்சம் இந்த ராசியில் அடையிறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால சுக்கிரன் உங்களுடைய ராசியின் மீது கிரக சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இடத்துல ஆடம்பரமான வாழ்க்கை, அதீதமான ஒரு ஆடம்பரம் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், இதுல லேடிஸ்க்கு அந்த கெட்ட பழக்கங்கள் அப்படின்றது இந்த இடத்துல தான் அதிகப்படியாக வரும். ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, தேவையில்லாத உறவுகள்னால சில இடத்துல பாதிக்கப்படுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி தன்னுடைய வாழ்க்கையவே கொடுக்கறது, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இந்த சுக்கிரன் எந்த கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருக்கோ அந்த கிரகத்தினால பாதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை முற்றிலுமான ஒரு பாதிப்பை அவர்களினுடைய லைஃப் டைமா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம்.
இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியின் மீது கிரக சேர்க்கை பெற்று இருக்கும்போது வெளிநாட்டு பயணம் அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மீன ராசி என்பவர்கள் பெறுகிறாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருக்கு அப்படின்னாலே உடனே ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஈஸியா விசா சாங்ஷன் ஆகுது, அங்க ரெசிடென்ஷியல் கார்டெல்லாம் கிடைக்கிறது. ரொம்ப வருடமாக அந்த இடத்துல தன்னுடைய சந்ததி இருக்கிற வரைக்கும் வர்ற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த சுக்கிரன் அந்த மீன ராசியில இருக்கும்போது வெளிநாட்டு வாய்ப்புகளை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீன ராசி என்பவர்கள் பெறுவாங்க. இந்த இடத்துல மீனராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது. ஏன்னா சூரியன் உங்களுடைய 6ஆம் இடத்திற்குரியவர், சுக்கிரன் அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கை தான் இந்த இடத்துல மிகவும் ஒரு பாதிப்பான ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். இதில் ராகுவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா லைஃப்பில் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா மீண்டு எந்திரிச்சு வர்றதுக்கு பல வருடங்கள், அடுத்த சந்ததி கூட உங்களை எழுப்புறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சூரியன் சுக்கிரன் ராகு கேது இந்த மாதிரியான கிரக சேர்க்கை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த மீனராசி என்பர்கள் பெறப்போறாங்க. இது எல்லாமே நம்ம பொதுவாக இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்த்தோம். இதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை இந்த மாதிரியான தசாபுத்திகள் தான் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கோம். இந்த தசாபுத்திகளினுடைய அடிப்படையில் எந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக நன்மைகள் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.